அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா ஏன் பொட்டிக்குள்ள நீ ஒரு பொட்டிக் ஆரம்பிச்சிருக்க போற? இது என்னது பழக்கடையா? இன்னைக்கு சாட்டர்டே. மாப்பிள்ளை சந்தைக்கு போனாரு. ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டா? அங்கே போனால் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், காய்ங்க பழங்களாம் பல்காகவும் வாங்கலாம். அதுக்கு நீ இவ்வளோ வாங்கியிருக்கீங்க? என்னெல்லாம் வாங்கின? தக்காளி பாரு. ஓ, பாக்ஸே $10. இங்கனாக்கா கிலோ $6. ஆமா, இங்க 1 கிலோ தக்காளி $6. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கே. நல்லா இருக்கும். ஓ, இது ஆப்பிள் ஒரு பாக்ஸ், அதுவும் $10. ஆனா இவ்வளோலாம் வாங்கி எப்போ நம்ம காலி பண்றது? எவ்வளோ ஸ்வீட் பொட்டேட்டோ? இதுவும் அது $5. ஓ, இதுவும் அது அந்த விலை தான். பழம் வந்து $15 நினைக்கிறேன். ஓகே. இது $10. ஓ, இது ஃப்ரெண்டுக்கு வேற கொடுக்க வச்சிருக்காரு. எவ்வளோ பழம் வச்சிருக்காங்க பாரு. ஆமா, நம்மளுக்கு தீராதேம்மா. ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வாங்கினா இது 4-5 டசன் இருக்கும். ஆமா, அதுவும் ஃப்ரெண்டுக்கு. அதனாலதான் நாங்க வாங்க மாட்டோமா. நாங்க 3 பேர் தானே. தர்பூசணி, முருங்கைக்காய் இங்கே வந்து பேக்கெட்டில் தான் எப்பவுமே கட் பண்ணி விற்பாங்க. ஃப்ரோசன். அங்கே இந்த பெரிய பெரிய ஃப்ரீசரில் வச்சு வைப்பாங்க. அங்கே போனோன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக காய் கிடச்சிருக்கு. இது பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அது செலரி. இது ப்ளூபெர்ரி நிறைய இருக்கு. ப்ளூபெர்ரி நிறைய இருக்கு. அது ஃப்ரெண்டுக்கு ஒரு 2 பாக்ஸ் போட்டாரு. ஓகே. இது வால்பெரிக்கான்னு வாங்குறது. அதுவுமே கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ரொம்ப பெருசு. ஓ, ஓகே. இதுவும் $5 தான். இது நம்ம ஊர் கடலைக்கிழங்கு மாதிரி. கருணக்கிழங்கு. இது சொரக்காய், பாவக்காய், சொரக்காய், பாவக்காய், அவரைக்காய். சவு இருக்கு. ஓ, இது வந்து இந்த ஊர் பழம். லிச்சி மாதிரி இருக்கும், ஆனால் லிச்சி கிடையாது. செமையாக இருக்கும், நல்லா இருக்கும். அதான் லிச்சி மாதிரி டேஸ்ட்டு. ஓகே. வாழைக்காய், அது வந்து சுகர் பனானா. பீட்ரூட், வெண்டைக்காய். ஆமாம், ஃப்ரெஷ் வெண்டைக்காய்லாம் சிட்னியில் கிடைக்காது. பீன்ஸ் மார்க்கெட் போனால் தான் கிடைக்கும். பீன்ஸ். ஓ, பீன்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் வாங்கி வந்து வச்சுருக்காரு. பார்த்துட்டு இருக்கிற ஒன்று. இஞ்சி, முள்ளங்கி, அவக்காடோ. ஓ, சேனக்கிழங்கு. நாங்களாம் இதெல்லாம் வருஷத்துக்கு இந்த மாதிரி மார்க்கெட் போனால் மட்டும் தான் வாங்குவோம். நான் போனால் போக மாட்டேங்க. இங்கே லோக்கல்லையே வாங்கி அதிக விலை கொடுத்து வாங்குவீங்க. நான் 3 பேர் தான். ஆமி குழந்தை, நாங்கள் 2 பேருக்கு இவ்வளோ வாங்கிட்டா அது எப்போம்மா காலி ஆகுறது? பால் கொடுக்கறதுனால நீங்கள் 2-3 காய் ஒரு நாளைக்கு செய்கிறீங்க. போய் வாங்கினோன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணாதான் அது காலி ஆகும். இப்போ நான் 2-3 இது செய்து பொரியல்லாம்